பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற வேத வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பை பற்றியதான ஒரு வசனங்களை வாசிக்கிறதான வேத பாகமாய் இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னைத்தான் புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அன்பு பொய் சொல்லாது என்று சொல்லி அநேக காரியங்களை அன்பை பற்றி நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாம் தூதர் பாஷைகளையும் மனுஷர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறதான வேத வாக்கியங்களையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார், நீங்கள் அன்புள்ளவர்களாயிருங்கள், உங்கள் சத்ருவையும் சிநேகியுங்கள் என்று சொல்லி கற்றுத்தந்தது மாத்திரமல்ல, அதை வாழ்ந்து காட்டி நமக்காக முன் உதாரணமாய் வைத்து போயிருக்கிறார். ஆகவே தெய்வஜனமே, அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அன்புள்ளவர்களாய் வாழ பிரயாசப்பட வேண்டும். இந்த காலங்களில் எத்தனை பேர் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் நம் வஞ்சனை உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். என்னதான் நாம் ஆராதித்தாலும் வேத வசனங்களை தியானித்தாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் பரலோகத்தை சென்றடைய முடியாது. ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் அன்பு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. ஆகவே இந்த 2025 அன்பிற்காக காத்திருந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து அன்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாகும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.